ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா சாம்பியன் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தோடையும் வந்திருக்கு. முக்கியமாக ஃப்ரண்ட் கிரில், ஃபாக் லேம்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. என்ஜினை பொறுத்தவரை 2.2 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜ்டு 4 சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியில் ஹைட்ராலிக் டோர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் பவரை பொறுத்தவரை 100 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் பவருக்கு ஏற்ற மாதிரியே நல்ல டார்க்கும் கொடுத்துருக்காங்க. வண்டியில் உள்ள டார்க்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து 260 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல பில்ட் குவாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மகேந்திரா லோகோ ரியர் சைட்லேயுமே இருக்குது. ரியர் வைப்பர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ரூஃப் கேரியர் இது எல்லாமே வருது. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 4800 mm கொடுத்துருக்காங்க. லென்த்து பக்காவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா விட்டுமே நல்லா இருக்குது. வண்டியை பொறுத்தவரை விட்டு 1800 mm கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து விட்டு அதே மாதிரி ஹைட்டு இது எல்லாமே பக்காவாக அமைச்சிருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை இந்த வண்டியை பொறுத்தவரை ஹைட்டுமே நல்லா இருக்குது. வண்டியில் முக்கியமான இதுன்னு சொல்லும்போது ஹைட்டு 2050 mm கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் நல்லா இருக்குது. இன்டீரியரில் பார்த்தோன்னா நல்ல சீட்டிங் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல கேப் இருக்குது. லெக் ரூம் நல்லா இருக்குது. ஹெட் ரூமும் நல்லா இருக்குது. முக்கியமாக வந்து வண்டியை பார்த்தோன்னா வீல் பேஸ் 2600 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீல் பேஸ் இருக்கனால வண்டிக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. அது மட்டும் இல்லை, வண்டி வந்து நல்ல டயர் சைஸுமே நல்ல பக்காவாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக விண்ட்ஸ்க்ரீன் எல்லாமே பெருசாகவே இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை 10 சீட்டர் வண்டின்னு சொல்லலாம். இதை முக்கியமாக வந்து ஏசி வேரியன்ட்ஸும் இருக்குது இதில். அது பார்த்தோன்னா வண்டிக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுக்குது. முக்கியமாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட் டைப் வண்டிகளுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். முக்கியமாக மகேந்திராவோட தரமான தயாரிப்பு தான். ஃப்ரண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் இண்டிபெண்ட் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ரியர்லேயுமே நல்ல சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பேசஞ்சர்ஸுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி அமைப்பில் தான் இந்த சஸ்பென்ஷன் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் லீஃப் ஸ்ப்ரிங் வந்து ஹெவி டியூட்டி டைப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பக்காவான ஒரு டிசைன்னு சொல்லலாம். வண்டி மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பக்காவான நல்ல மெட்டாலிக் கலர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் ட்ரம் பிரேக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியை சுற்றி லென்த்து விட்டு ஹைட்டு இது எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல மைலேஜ் தர மாதிரி என்ஜினுமே பவர்ஃபுல் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டியரிங் வந்துடுது முக்கியமாக. அப்புறம் பார்த்தோன்னா நிறைய மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரையில். ஸோ அதனால் இது கூட அதிக நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். டேர்னிங் ரேடியேஷன் சொல்லியாச்சுன்னா 5.8 மீட்டரில் திரும்ப மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம ஊர் வண்டிகள் எல்லாமே ஈஸியாக இந்த வண்டி பொறுத்தவரையில் திரும்ப மாதிரி தான் டிசைன் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா டயர்ஸை பொறுத்தவரை 175 614 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல மெஷர்மெண்ட்டு இந்த இது தான் சைஸு. ஸோ அதுவுமே பக்காவாக இருக்குது. முக்கியமாக ஃப்ரண்ட் ஸ்டைலிஷ் கிரில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, லைட்டிங்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. நல்ல விசிபிலிட்டி தெரிய மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஃபாக் லேம்ப் எல்லாமே இருக்குது. ரூஃபை பார்த்தோன்னா நல்ல ஹைட் இருக்குது. அது மட்டும் இல்லை, லக்கேஜ் எல்லாம் அதில் டைப் பண்ணி கொண்டு போகிற மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் நல்ல லுக்கும் இருக்குது. சைடு ஹைட்ராலிக் டோர் வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டின்னு சொல்லலாம். சாதாரண டோரை விட இது ஹைட்ராலிக் டோருங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது அது லாக் ஆயிரும். லார்ஜ் விண்டோஸ் இருக்குது. ஸோ விசிபிலிட்டி இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் பார்க்க மாதிரி பேசஞ்சர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். பெஞ்ச் சீட் வித் குஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டிங்கை வந்து மாற்றவும் செய்யலாம். மற்ற புஷ்பேக் டைப்பும் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ கஸ்டமரோட தேவையை பொறுத்து மாற்றிக்கலாம். அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஏர் கண்டிஷனிங் இருக்குது. டிரைவர் டிரைவர் இது வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப்பு தான். அது மட்டும் இல்லை, ஏர் பேக்ஸு கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் வருது. ரியர் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமரா பொறுத்தவரை இதெல்லாம் ஆப்ஷனலில் தான் வருது. ஸோ டாப் வேரியன்ஸில் கொடுப்பாங்க. ஃபியூல் டேங்குன்னு பார்த்தோன்னா 40 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. பாலியூரேத்தேன் மெட்டீரியலில் செய்ததுனால இது துருப்பிடிக்காது. லைட் வெயிட்லேயும் இருக்குது. இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. மைலேஜுமே பக்காவாக கொடுக்குது. 16 km/லிட்டர் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மகேந்திரா சாம்பியனை பொறுத்தவரை ஒரு சாம்பியனாக தான் இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. ஏபிஎஸ் பிரேக்ஸ், இபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டூரிங் பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட் வண்டின்னே சொல்லலாம். மற்ற காம்படிட்டரை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது சவால் விடக்கூடிய அளவில் தான் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை நிறைய மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேரியன்ட்ஸ் வந்து ஹையர் வேரியண்ட்டு போகும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் விலை மாறுபடும். ஸோ பேசிக் மாடல்ஸில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்காது. முக்கியமாக நார்மலாக உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்தோன்னா 20,000 கிலோமீட்டரில் சொல்லுவாங்க. ஸோ ஆயில் சேஞ்சிங் இதெல்லாம் வந்து அடிக்கடி பண்ண வேண்டியதில்லை. 20,000 கிலோமீட்டர்னு சொல்லும்போது கொஞ்சம் நாள் நல்லா ஓடும். வாரண்டி 2 இயர்ஸ் 1 lakh கிலோமீட்டர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.